மிகவும் ஏழ்மையான பெற்றோருக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. குழந்தை பிறப்பை அனைவருமே சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த ஏழை பெற்றோர்களோ இவ்வளவு ஏழ்மையான நிலையில் எங்களுக்கு ஏன் குழந்தையை கொடுத்தாய் எம்பெருமானே என்று சோகத்தில் கதறி அழுகிறார்கள். கடும் கஷ்டங்களுக்கு இடையே நம்மிடம்தான் செல்வம் இல்லை, நமது மகனின் பெயரிலாவது செல்வம் இருக்கட்டும் என்று தன் மகனுக்கு ரத்னாகரன் என்று பெயரிட்டு அந்த பெற்றோர்கள் வளர்த்து வருகிறார்கள். வறுமை ஒரு பக்கம் வாட்டி வதக்கினாலும் தெய்வத்தின் அருளால் ரத்னாகரன் மிகப்பெரிய பலசாலியாக வளர்கிறான். அவன் வாலிபனாக வளர்ந்துவிட்ட நிலையில் ரத்னாகரனின் தந்தையால் வயோதிகம் காரணமாக உழைக்க முடியாமல் போகிறது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பம் என்பதால் ரத்னாகரனால் குருகுலத்துக்கு செல்ல முடியாமல் கல்வி அறிவு இல்லாத முரடனாகவே அவன் வளர்ந்திருந்தான். இந்த சூழலில் ரத்னாகரனின் தந்தைக்கு மிகவும் வயதாகி போனதால் அவன் குடும்பத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை ஏற்படுகிறது. இதனால் அவனது பெற்றோர்கள் இருவரும் பசியால் மயக்கமடையும் நிலைக்கு செல்கிறார்கள். பெற்றோர்களின் இந்த நிலையை பார்த்து பதறிப்போன ரத்னாகரன், இன்று முதல் நானே வேலைக்கு சென்று ஏதாவது உணவு வாங்கி வருவேன், அதுவரை சற்று பொறுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு வேலை தேடி புறப்படுகிறான். ஆனால் ரத்னாகரனுக்கு கல்வி அறிவு இல்லாத காரணத்தால் எங்கு தேடியுமே அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. இதனால் தனது தாய் தந்தையை எப்படி காப்பாற்றுவது என்ற குழப்பத்தில் சோகத்துடன் ஒரு பாறையின் மீது ஏறி அமர்ந்திருக்கிறான். அப்போது அந்த வழியாக குதிரையில் வந்த ஒருவன் ரத்னாகரனை பார்த்துவிட்டு, யாரப்பா நீ, எதற்காக இந்த பாறையில் சோகமாக உட்கார்ந்திருக்கிறாய், உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்கிறான். தெய்வமாக பார்த்துதான் இந்த வீரனை நம்மிடம் அனுப்பி வைத்திருக்கிறது என்று நினைத்த ரத்னாகரன் குதிரையில் வந்த அந்த வீரனிடம் தனது குடும்ப சூழலை விலக்கிச் சொல்கிறான். அப்போது அந்த குதிரை வீரன் ரத்னாகரனை பார்த்து, செல்வம் கொட்டக்கூடிய வேலை ஒன்றை உனக்கு நான் தருகிறேன், அந்த வேலையை நீ தொடர்ந்து செய்தால் இந்த உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிடுவாய், உனக்கு சம்மதமா என்று கேட்கிறான். குதிரையில் வந்திருப்பவன் மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்தின் தலைவன் என்று தெரியாத ரத்னாகரன் தனது குடும்பத்தின் வறுமையை போக்க இதைவிட சிறந்த வழி இருக்காது என்று நினைத்து அந்த குதிரை வீரனிடம் வேலையில் சேர்வதற்கு சம்மதம் தெரிவிக்கிறான். உடனே அந்த குதிரை வீரன் ஒரு கை நிறைய பொற்காசுகளை அள்ளி ரத்னாகரனிடம் கொடுத்து, இந்த பொற்காசுகளை உனது பெற்றோரிடம் கொடுத்துவிட்டு நீ என்னுடன் வா, குறுகிய காலத்திலேயே உன்னை மிகப்பெரிய பணக்காரனாக நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான். பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட ரத்னாகரன் மிகுந்த சந்தோஷத்துடன் தனது பெற்றோர்களை சென்று சந்தித்து தனக்கு வேலை கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியான செய்தியை பெற்றோர்களுக்கு சொல்கிறான். நமது மகனுக்கு வேலை கிடைத்து விட்டது, இனி நமது குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நினைத்து அவனது பெற்றோர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். உடனே ரத்னாகரன் தனது பெற்றோரிடம் அனுமதி வாங்கிவிட்டு அந்த குதிரை வீரனுடன் வேலைக்காக செல்கிறான். ஆனால் அந்த குதிரை வீரன் மிகப்பெரிய கொள்ளைக்காரன் என்பதால் ரத்னாகரனை நேராக ஒரு குகைக்கு அழைத்து செல்கிறான். அந்த குகைக்குள் நிறைய கொள்ளையர்கள் இருப்பதை பார்த்த பிறகுதான் ரத்னாகரனுக்கு கொள்ளை கூட்டத்துடன் நாம் சேர்ந்து விட்டோம் என்ற உண்மை புரிய வருகிறது. உடனே மற்றவர்களிடம் கொள்ளையடித்து நாம் வாழக்கூடாது என்று முடிவு செய்த ரத்னாகரன் அந்த குகையை விட்டு வெளியே வர முடிவு செய்கிறான். ஆனால் ரத்னாகரனுக்கு கல்வி அறிவு இல்லாத காரணத்தால் அந்த குதிரை வீரன் ஒரு சில ஆசை வார்த்தைகளை கூறி ரத்னாகரனை சம்மதிக்க வைத்து விடுகிறான். இதற்கு பிறகு கொள்ளையர்களுக்கான பயிற்சியை சிறப்பாக முடித்து 4 நாட்களில் ரத்னாகரன் கொள்ளையனாக மாறுகிறான். நகரத்தில் இருக்கும் பெரிய பணக்காரர்களை குறிவைத்து கொள்ளையடிக்கும் ரத்னாகரன் பணம் தர மறுப்பவர்களை கொலை செய்யவும் தொடங்குகிறான். இதனால் குறுகிய காலத்திலேயே ரத்னாகரனிடம் நிறைய பணம் சேர்கிறது. பணம் சேர்ந்த பிறகு அவன் ஒரு திருமணம் செய்து கொண்டு குழந்தையையும் பெற்றெடுக்கிறான். இந்த சூழலில் ஒரு நாள் நாரத முனிவர் அடர்ந்த காட்டின் வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருப்பது நாரத முனிவர் என்று அறியாத ரத்னாகரன் அவரை வழிமறித்து அவரிடம் இருக்கும் பொருட்களை கொள்ளையடிக்க முயற்சி செய்கிறான். அப்போது நாரத முனிவர் ரத்னாகரனை பார்த்து, நீ யாருக்காக இந்த கொள்ளை தொழிலை செய்கிறாய் என்று கேட்கிறார். உடனே ரத்னாகரன், எனது பெற்றோருக்காகவும் மனைவி மக்களுக்காகவும் நான் இந்த கொள்ளை தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாரதரிடம் கூறுகிறான். அப்போது நாரதர் ரத்னாகரனை பார்த்து, உனது வருமானத்தை பங்கு போடும் உனது பெற்றோர்களும் மனைவியும் நீ செய்யும் பாவங்களையும் பங்கு போட்டுக் கொள்வார்களா என்று தெரிந்து கொண்டு வா, அதற்கு பிறகு என்னிடம் இருக்கும் பொருட்கள் அனைத்தையும் உனக்கு நான் தந்து விடுகிறேன் என்று கூறுகிறார். இதை கேட்டு குழம்பி போன ரத்னாகரன் உடனே ஓடோடி சென்று தனது பெற்றோர்களையும் மனைவியையும் சந்திக்கிறான். உடனே அவர்களை பார்த்து, எனது வருமானத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் எனது பாவத்திலும் பங்கு கொள்வீர்களா என்று கேட்கிறான். ஆனால் ரத்னாகரனின் பெற்றோர்களோ, தாய் தந்தைக்கு உணவளிக்க வேண்டியது ஒரு மகனின் கடமை, ஆகையால் உனது பாவத்தில் நாங்கள் பங்கு போட்டுக் கொள்ள இயலாது என்று கூறிவிடுகிறார்கள். அதே போன்ற ஒரு பதிலையே அவனது மனைவியும் மகனும் கூறுகிறார்கள். இதனால் நமது வருமானத்தை பங்கு போட்டுக் கொள்ளும் யாருமே நமது பாவங்களை பங்கு போட்டுக் கொள்ள மாட்டார்கள் என்ற உண்மை ரத்னாகரனுக்கு தெரிய வருகிறது. உடனே அவன் காட்டுக்குள் ஓடோடி சென்று நாரத பெருமானின் காலில் விழுந்து கதறி அழுகிறான். அப்போது நாரத முனிவர் அவனை பார்த்து, மகனே, நீ செய்த தவறை நினைத்து எப்போது வருத்தப்பட்டாயோ அப்போதே உனது மனதிற்குள் பகவான் ஸ்ரீ நாராயணர் குடிவந்து விட்டார். ஆகையால் இனிமேல் நீ இந்த தொழிலை விட்டுவிட்டு தினமும் நாராயண நாமத்தை உச்சரித்து வந்தால் உனது பாவங்கள் அனைத்தும் வெகு சீக்கிரத்திலேயே உன்னை விட்டு விலகிவிடும் என்று சொல்லிவிட்டு நாரத முனிவர் மறைந்து விடுகிறார். நாரத முனிவர் சொன்னதை வேத வாக்காக எடுத்துக்கொண்ட ரத்னாகரன் நாராயணரை நினைத்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறான். பல ஆண்டுகள் கடும் தவத்திற்கு பிறகு நாராயண பெருமாள் அவனுக்கு காட்சி கொடுத்து அவனை ஆட்கொள்கிறார்.
அதற்கு பிறகு ரத்னாகரன் தனது பெயரை வால்மீகி என்று மாற்றிக்கொண்டு நாராயணரின் அருளால் காலத்தால் அழியாத ராமாயணம் என்ற மகா காவியத்தை படைக்கிறார்.